தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். கேரளாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேனி முல்லை பெரியாறு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, இப்போ உத்தமபாளையம் பகுதியில் நம்ம பார்க்குறோம், வீடுகளை சூழ்ந்திருக்கிறது வெள்ள நீர் அப்படிங்கிறது. அந்த பகுதிவாசிகள் அந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்களா? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த கதியில் நடைபெற்று வருது? தேனி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மலை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூடலூர், கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர், கோம்பை, தேவாரம் உள்ளிட்ட கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கனமழை பெஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு கழிச்சு பெஞ்ச மழைன்னே சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா அதாவது நகரங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளேயும் பெஞ்ச மழைனால பாத்தீங்கன்னா ஓடைகள் மற்றும் ஆறுகள்ல காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதனால தாழ்வான இருக்கிற பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்துருச்சு. இது மட்டும் இல்லாம விவசாய நிலங்களுக்கும் உள்ளேயும் தண்ணீர் புகுந்துருச்சு. இதோடு மட்டும் இல்லாம கம்பத்துல 18ஆம் கால்வாய் மற்றும் ஏகலோத்து ஓடை பகுதியில காட்டாற்று வெள்ளத்தினால் பாத்தீங்கன்னா கம்பமெட்டு பகுதியில் இருக்கிற பல வீடுகள் நீரினால் சூழ்ந்தப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போனதுனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறி உறவினர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உத்தமபாளையம் களிமேட்டுப்பட்டு பகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி குடியிருப்பு பகுதிக்குள்ள மழை நீர் சூழ்ந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 20 வீட்டுக்கு மேல அதனுடைய மதில் சுவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இடிந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாம சுருளிப்பட்டி ஆற்றை கலக்கும் முல்லை பெரியாற்று சாலையில பாத்தீங்கன்னா அந்த பாலத்தை மூழ்கும் வரை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அதாவது தேவாரம், கம்பம் போன்ற இடங்கள்ல பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாம சுருளிப்பட்டியில ஆற்றோட்டத்தில் இருந்த ஒரு விவசாய நிலத்துல இருக்கிற 40 ஆடுகள் இந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அதே போல தேவாரத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைக்காக விற்பனை செய்யப்பட்ட பல்லாயிரம் கோழிகளும் இதுல அடித்து செல்லப்பட்டிருக்கு. இதுல 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு மட்டும் இல்லாம காலையில 22,000 கன அடி வந்தது, தற்பொழுது குறைஞ்சு 20,000 கன அடியா வந்துகிட்டு இருக்கு. மேலும் இது பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா கனத்த மழை இன்னும் 3 நாள்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தற்பொழுது மழை குறைவாக இருந்தாலும் வெள்ள நீர் குறைவாக வந்தாலும் மீண்டும் கனமழை பெய்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தீபாவளியை தொடர்ந்து இந்த மக்கள் எல்லாமே இது போல கனமழை பெய்யாமல் இருந்தால் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. இப்போ மாவட்ட நிர்வாகம் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தீபாவளி பண்டிகையை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் இவங்க வீட்டில இருந்து வர்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்கு ஒத்துக்கிறாங்களா? மாவட்ட நிர்வாகம் அது தொடர்பாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன? ஏன்னா இன்னும் மழை பொழிவு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா இந்த வெள்ளப்பெருக்குனால சூழ்ந்திருக்கக்கூடிய நீர் இன்னும் மழை பொழிவு இருந்ததுன்னா அதனாலேயும் இன்னும் வெள்ள நீர் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அங்க வசிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்காது. அதுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்று ஏற்பாடு என்ன? சரியா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேனி உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா வெள்ள பெருக்கு ஏற்பட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள எல்லாமே தண்ணி புகுந்துச்சு. இதனால பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்தது மட்டும் இல்லாம ஆற்றில அதிக அளவு தண்ணி வர்றது பார்த்ததுனால பாத்தீங்கன்னா பாம்புகளும் நிறைய பல வீடுக்குள்ள பூந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் கனமழை பெய்கிறப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மக்களுக்கு தேவையான என்னென்ன பாதுகாப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அதிகாரிகளோட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பல மக்கள்கள் தானாகவே முன் அதாவது இனிமேல் வீட்டுல இருந்தா மழை ஜாஸ்தியா வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீடுகளை காலி பண்ணி தனியார் ஹோட்டல்லையும் உறவினர்கள் வீடுகள்லயும் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இப்ப அந்த இடத்துல இருந்து காலி செய்யாத மக்கள், அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக மறுக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது பத்தி பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்படல.
ஆனாலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது வெள்ள நீர் எல்லாமே வந்து வடிஞ்சதுனால வந்து இவங்க எல்லாமே தங்களுக்கு இனிமேல் எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படிங்கிற எண்ணத்துல தற்பொழுது இருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன, குறிப்பா தேனி உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும்? தேனி மாவட்டத்துல இன்னும் 3 நாட்களுக்கு வந்து கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து தகவல் கொடுத்திருக்கு. இதை பத்தி பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா, அதாவது படிப்படியா வெள்ள நீர் குறையும், ஆனால் மீண்டும் இது போல் வந்து கனமழை பெய்தால் வந்து பெரும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்துல கொட்டி தீர்த்த மழையை வந்து யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில திடீர்னு சொல்லிட்டு இந்த மழை பெய்ஞ்சதுனால வந்து எந்த விதமான ஒரு முன் ஏற்பாடுகளும் செய்யப்படல. இனி வந்து பெய்யக்கூடிய மழைகளுக்கு வந்து முன் ஏற்பாடுகள் செய்யப்படணும் அப்படிங்கிறது ஒரு பொதுமக்களுடைய கருத்தாவே இருக்கு. இதுக்காக வந்து மாவட்ட கலெக்டர் வந்து அதிகாரிகளுடன் ஒரு கலந்து ஆலோசனை செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்க போவதாக வந்து அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் ஆயிருச்சு. அப்படி வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எல்லா மாவட்ட நிர்வாகமும் தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஒரு மழை பொழியும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும்? அது சம்பந்தமா பகுதி வாசிகள் சொல்வது என்ன? தேனி பாத்தீங்கன்னா ஒரு மறை மாவட்டம்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இது போல வந்து அதிக அளவு மழை வந்து பல வருடங்களுக்கு முன்பாக பெய்ஞ்சிருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மழை பெய்யல. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வான பகுதினே சொல்லலாம். அதிக மழை பெய்தாலும் பாத்தீங்கன்னா இந்த தாழ்வான பகுதியில ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் எங்கேயுமே நீர் தேங்காது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கால்வாய்கள் மற்றும் ஆற்று மற்றும் வந்து அந்த சாக்கடைகள்ல வந்து இந்த தண்ணீர் எல்லாமே வழிந்து ஓடிவிடும். ஆனால் அதையும் தாண்டி ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, அதாவது வந்து வனப்பகுதிகளுக்குள்ள கனமழை பெய்ததால் இந்த ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பாத்தீங்கன்னா ஆற்றையும் தாண்டி அந்த ஆற்று பாலத்தையும் தாண்டி ஊருக்குள்ள புகுந்தது மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. சிவசபாபதி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதனிடையே ஆண்டிப்பட்டி பகுதியிலும் இதே போன்று மழை பொழிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இதனை அடுத்து அந்த பகுதி வாசிகளுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அறிவுறுத்தல், என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்க, அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ பிற காரணங்களுக்காகவோ செல்ல வேண்டாம் என ஊராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விடுமுறை காலம் என்பதால் பள்ளி மாணவிகளை தங்களது இல்லத்திலே பாதுகாத்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குடிநீரை காய்ச்சி கொடுக்குமாறு கடமைக்குள் ஊராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் தேனி மற்றும் தனி அலுவலர் கடமலைக்குண்டு ஊராட்சி காரணங்களுக்காகவோ செல்ல வேண்டாம் என கடமலைக்குண்டு ஊராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உத்தமபாளையத்தை தொடர்ந்து ஆண்டிப்பட்டி பகுதியிலையும் பார்க்குறோம். அது ஒரு கடல் போல அந்த பகுதி காட்சியளிக்குது. இந்த நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டிலிருந்து வெளியில் வர வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பண்டிகை காலம், அதனால் மக்களுக்கு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய வானிலை கருதி தேவையில்லாமல் வெளியில் மக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த கரையோர பகுதிகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து செல்ல வேண்டாம், குழந்தைகள் விளையாடுறதுக்கோ இல்லை வெளியில் வரவோ கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். உத்தமபாளையம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இல்லங்களை சூழ்ந்திருக்கிறது வெள்ள நீர் அப்படிங்கிற காட்சிகளையும் பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்களே போயிருக்கிறாங்க. இன்னும் சிலர் இல்லை இந்த வெள்ள நீர் வடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியிலேயே இருக்கிறாங்க. இருந்தாலும் வானிலை ஆய்வு மையம் இன்னும் 2 தினங்களுக்கு அந்த பகுதியில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் தகவலா சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி இந்த பகுதி இருக்கு அப்படின்னு. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.